பொய்மான் கரடு அத்தியாயம் 2. பொய்மான் கரடுக்கு சுமார் 1 மைல் தூரத்தில் செங்கோட கவுண்டனின் காடும் கிணறும் இருந்தன. சேலம் ஜில்லாவில் காடு என்றால் வயல், நிலம், பண்ணை என்று அர்த்தம். செங்கோடனுடைய 5 ஏக்கரான் நிலம் அவனுக்கு தியாக வீர மானியமாக கிடைக்கவில்லை. ஆயினும் அவனுடைய பெற்றோர்கள் அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கும் கேணி எடுப்பதற்கும் செய்த தியாகங்களின் பலனை இன்றைக்கு செங்கோடன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய 5 ஏக்கரா நிலத்தில் பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் விளையும். இவற்றை காட்டிலும் விலை உயர்ந்த பொருட்களை நெல்லும் சோளமும் பருத்தியும் மிளகாயும் கூட விளையும். செங்கோடனுடைய கேணி புதையல் எடுக்கும் கேணி. வருஷம் முழுவதும் அதில் புதையல் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அப்படி வச்சாமல் தண்ணீர் சுரக்கும் கேணி அது. 3 வருஷமாக மழை பெய்யாமல் சுற்று வட்டாரத்துக்கு கேணிகளிலெல்லாம் தண்ணீர் வற்றிவிட்ட போதிலும் செங்கோடன் கேணியில் மட்டும் தண்ணீர் சுரந்து கொண்டே இருந்தது. செங்கோடனும் தினந்தோறும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாக்காமல் வயல்களுக்கு இறைத்து கொண்டிருப்பான். 3 போகம் பயிர் செய்து பலன் எடுப்பான். செங்கோடன் அனாதை. அவனுடைய தாய் தந்தையர் காலமாகிவிட்டனர். அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, பிச்சு பிசுறு என்று ஒன்றும் கிடையாது. வயதான கிழ அத்தை ஒருத்தி சில காலம் அவன் வீட்டிலிருந்து சமைத்து போட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு சோறு போட மனமில்லாமல் செங்கோடன் அவளை அடித்து விரட்டிட்டான் என்று ஊரில் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மை அப்படியல்ல. அந்த அத்தை கிழவி தன் தங்கை மகளை செங்கோடன் கழுத்தில் கட்டிவிட பிரயத்தனம் செய்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனாலே தான் அவளை துரத்தி விட்டான். செங்கோடனை கல்யாண வேலையில் சிக்க வைத்து இல்லறத்தில் அமர்த்தி விட வேண்டும். இன்னும் பலர் முயற்சிகளும் நடந்து கொண்டிருந்தன. அதே ஊரில் சுற்று வட்டாரத்திலும் பல பெண்கள் அவனுக்காக மற்றவர்களால் பேசப்பட்டார்கள். ஆனால் செங்கோடன் ஒன்றுக்கும் பிடிகொடுக்கவே இல்லை. யாருடைய வலையிலும் சிக்கவில்லை. கடைசியில் அவன் இந்த கல்யாணத்தை பேச்சு தொல்லை பொறுக்க முடியாமல் ஒரு காரியம் செய்தான். ஊருக்குள் இருந்த குடிசையை காலி செய்துவிட்டு அவனுடைய காட்டின் நடுவில் கேணிக்கரையில் ஒரு குடிசை போட்டுக்கொண்டு குடியிருக்கத் தொடங்கினான். அதிலிருந்து செங்கோடனுக்கு மன நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் ஊரில் கெட்ட பெயர் பரவிற்று. அவன் தரித்திரம் பிடித்த கருமி என்றும், பொண்டாட்டியை கட்டி கொண்டால் அவளுக்கு சோறு போட வேணுமே என்பதற்காக பிரம்மச்சாரிய வாழ்க்கை நடத்துகிறான் என்றும் அக்கம் பக்கத்து ஊர் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். அது ஒன்றும் செங்கோடன் காதில் விழவில்லை. அவன் உண்டு, அவன் கேணி உண்டு, அவன் விவசாயம் உண்டு என்று வாழ்க்கை நடத்தி வந்தான். ஆனாலும் அவனுடைய மன நிம்மதி ஒவ்வொரு சமயம் குலைவதற்கு காரணமாயிருந்த ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர் செம்பவளவல்லி. செம்பா என்று கூப்பிடுவார்கள். செம்பா பெரிய குடும்பத்தில் பிறந்தவள். தாய், தகப்பன், பாட்டி, அத்தை, தம்பிமார்கள், தங்கைமார்கள், வீடு நிறைய இருந்தார்கள். செம்பாவின் தகப்பனுக்கு காடு, கேணி எல்லாம் இருந்த போதிலும் பெரிய குடும்பம் ஆகையால் ஓயாமல் தரித்திரம் குடிகொண்டிருக்கும். வயலில் எவ்வளவு விளைந்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவதற்கு காணாது. வீட்டில் சாப்பாட்டுக்கு ஆட்கள் அதிகம் தவிர உழைக்கக்கூடியவர்கள் அதிகம் இல்லை. இப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தில் ஓயாத தரித்திரத்துக்கும் ஒழியாத கூச்சலுக்கும் மத்தியில் செம்பவளம் வாழ்ந்து வந்தாள். சேற்று தவளைகளுக்கு மத்தியில் செந்தாமரை போலவும், குப்பை கோழிகளுக்கு மத்தியில் தோகை மயிலை போலவும், சப்பாத்தி கல்லிற்கு மத்தியில் செம்பருத்தி செடியைப் போலவும் அவள் பிரகாசித்து வந்ததாக செங்கோடன் அடிக்கடி எண்ணுவான். இவ்வாறு தனது உள்ளத்தை கொள்ளை கொண்டிருந்த செம்பாவை கல்யாணம் செய்து கொள்வது பற்றியும் அவன் அடிக்கடி யோசனை செய்யாமல் இல்லை. அவன் மனதில் தானாக வந்த யோசனை உத்திரவிட்டாலும் செம்பாவின் பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் செங்கோடனை அவர்களில் யாராவது சந்திக்க நேர்ந்தால், ஏண்டா ஐயா கவுண்டன் மகனே, எங்கள் செம்பகவல்லியை நீ கட்டி கொள்ளப் போகிறாயா இல்லையா? 2இல் 1 கராராக சொல்லிவிடு. எத்தனை நாள் அவளை கண்ணி கழியாமல் உனக்காக வைத்திருப்பது? நீ இல்லாவிட்டால் இன்னும் எத்தனையோ பேர் கண்டேன் என்று கொத்தி கொண்டு போய்விட காத்திருக்கிறார்கள் என்று பச்சையாக கேட்டு விடுவார்கள். ஆனால் செங்கோடன் அதற்கெல்லாம் கொஞ்சமும் அசைந்து கொடுப்பதில்லை. அப்படி மேலே விழுந்து யாராவது பெண் கேட்க வந்தால், கட்டி கொடுத்து அனுப்புங்களேன், நானா குறுக்கே விழுந்து மறிக்கிறேன் என்று பிடி கொடுக்காமல் பதில் சொல்லுவான். எல்லோரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து செம்பாவை தன் கழுத்தில் கட்டிவிட பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பீதி செங்கோடன் மனதில் குடிகொண்டிருந்தது. செம்பாவை கட்டி கொள்வதில் அவனுக்கு ஆசை இல்லாமல் இல்லை. பகலில் கேணியிலிருந்து தண்ணீர் இறைக்கும் போது சரி, காட்டில் மண்வெட்டி பிடிக்கும் வேலை செய்யும் போதும் சரி, இரவில் தூக்கத்தில் கனவிலும் சரி, செம்பாவின் முகமும் புன்சிரிப்பும் கண் சுழற்சியிலும் அவன் மனதில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். குடிசைக்குள் அடுப்பு மூட்டி உழைப்பானையை போடும் போதெல்லாம்
வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் எவ்வளவு சல்லிசாக இருக்கும். இந்த அடுப்பு மூட்டும் வேலையெல்லாம் நாம் செய்ய வேண்டியதில்லையே என்று தோன்றும். ஆனாலும் கல்யாணம் என்று செய்து கொண்டால் செம்பாவின் குடும்பத்தார் அனைவரும் தன் வீட்டில் வந்து உட்கார்ந்து அட்டூழியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்றும், 4-5 வருஷமாக தான் அரும்பாடு பட்டு ராப்பகலாக உழைத்து சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை பரிசம் என்றும் சேலை என்றும் கல்யாண விருந்து என்றும் சொல்லி சூறையிட்டு விடுவார்கள் என்றும் அவன் மனதில் பெரும் பீதி குடிகொண்டிருந்தது. செம்பாவின் பேரில் அவனுக்குள்ள ஆசையும் சேர்த்து புதைத்து வைத்திருந்த பணத்தின் மேல் அவனுக்கிருந்த ஆசையும் ஒன்றோடொன்று போட்டி போட்டு கொண்டிருந்தன. இரண்டையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் ஏதாவது ஒன்றை கைவிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்று தயங்கினான். சில சமயம் செம்பாவைப் போல் 100 பெண்கள் கிடைப்பார்கள். ஆனால் வெள்ளி ரூபாய் 800 லேசில் கிடைக்குமா? 4 வருஷம் பாடுபட்டால் அல்லவா கிடைக்கும் என்று தோன்றும். பணமாவது பணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் செம்பாவைப் போல் ஒரு பெண் 1000 வருஷம் தவம் இருந்தாலும் கிடைப்பார்களா என்று இன்னொரு சமயம் அவனுக்கு தோன்றும். இந்த 2 வித எண்ணங்களுக்கும் இடையே நிச்சயமான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் செங்கோடன் திகைத்தான், திணறினான், திண்டாடினான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில் செங்கோடன் கேணியிலிருந்து தண்ணீர் இறைத்துவிட்டு மாட்டை கவலை ஏற்றத்திலிருந்து அவிழ்த்துவிட்டு கிணற்றுக்கரையில் மரத்து நிழலில் இளைப்பாற உட்கார்ந்தான். அப்போது அவன் மனம் தன்னை அறியாமல் செம்பாவின் மேல் சென்றது. பணச்செலவை பாராமல் செம்பாவை கட்டி போட்டு வைத்திருந்தால் இச்சமயம் கஞ்சோ கூழோ அல்லது நீராகாரமோ கொண்டு வருவாள் அல்லவா என்று நினைத்தான். அந்த சமயத்தில் ஏதோ பின்னால் சலசலவென்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கே இடுப்பில் சோற்றுக்கூடையுடன் செம்பா நின்றாள். மனத்தில் எவ்வளவு வியப்பும் மகிழ்ச்சியும் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அப்படியா, ஓஹோ, நீதானோ, யாரோ என்று நினைத்தேன் என்றான் செங்கோடன். என்னை பார்ப்பதற்கு பிடிக்கவில்லையாக்கும். நான் வந்தது பிசகுதான் என்றாள் செம்பா. யார் சொன்னது பிடிக்கவில்லை என்று? வா வா, வந்துவிடு, இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு என்றான் செங்கோடன். இல்லை, நான் போகிறேன் என்று அரை மனதுடன் செம்பா திரும்பி போக பார்த்தாள். செங்கோடன் எழுந்து ஓடிச் சென்று அவளை வழிமறித்து நின்று, வா வா, வந்துவிட்டு கோபித்து கொண்டு போகலாமா என்று சொல்லி அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான். சிறிது நேரம் அவர்கள் சும்மா இருந்தார்கள். உச்ச ஸ்தாபியில் முறை வைத்து பாடிய 2 குயில்களின் குரல் கேட்டது. அணிப்பிள்ளைகள் கிளிக் கிளிக் என்று சப்தித்தன. குருவி ஒன்று சிவ்வென்று பறந்து சென்றது. செம்பா, எங்கே இப்படி வந்தாய்? ஏதாவது காரியம் உண்டா என்றான் செங்கோடன். ஒரு காரியமும் இல்லை, சும்மா உன்னை பார்க்கத்தான் வந்தேன். காரியமில்லாமல் வெறுமனே பார்ப்பதற்கு வருவார்களா? ஏன் வரமாட்டார்கள் கவுண்டா? போன சனிக்கிழமை சின்ன நாயக்கம்பட்டிக்கு சினிமா பார்க்க போயிருந்தோம். அதிலே மோகனாங்கி என்ற ஒருத்தி வந்தாள். அவள் தன் புருஷனுக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் படுகிறாள் தெரியுமா? அதை பார்த்துவிட்டு அழுகாதவர்கள் கிடையாது. ஓஹோ, சினிமா பார்க்க போயிருந்தீர்களோ? ஏதோ கூடார சினிமா வந்திருக்கிறது என்று சொன்னார்களே, அதற்காக போனீர்கள்? யார் யார் போயிருந்தீர்கள்? அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லாருமாகத்தான் போயிருந்தோம். தலைக்கு 2 காலணா டிக்கெட்டு. மொத்தம் 1 ரூபாயும் 3 அணாவும் செலவு. போனால் போகட்டும். இந்த மாதிரி அதிசய காட்சிகளை எங்கே பார்க்க போகிறோம்? 1000 ரூபாய் கொடுத்தாலும் பார்க்க முடியுமா என்று அப்பா சொன்னார். நிஜமாக எவ்வளவு நன்றாயிருந்தது தெரியுமா? நீ கூட போய் பார்த்துவிட்டு வா என்றாள் செம்பவளம். உங்களுக்கு என்ன, கொழுத்த பணக்காரர்கள், இஷ்டப்படி செலவு செய்வீர்கள். நான் எங்கே போக அம்மட்டு பணத்துக்கு என்றான் செங்கோடன். நமது சென்னை முதன் மந்திரி கணம் குமாரசுவாமி ராஜாவும் நமது கதாநாயகன் செங்கோட கவுண்டனும் சினிமா விஷயத்தில் ஒன்றுபட்டவர்கள். 2 பேரும் சினிமா பார்த்தது கிடையாது. ஊர் உருப்படாமல் போய்கொண்டிருப்பதற்கும் காலகாலத்தில் மழை பெய்யாமல் தேசம் நாசமாய் போய்கொண்டிருப்பதற்கும் சினிமாதான் காரணம் என்பது செங்கோடனுடைய